ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு, சோர்ந்து போகாதே. உன் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை அழைத்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். As I was with Moses, I will be with you. Do not be worried. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலமானோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாமும் அருகில் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியின் ஆராதனை. அருமையான நண்பரே, எங்கே போவது என்ன செய்வது என்று வழி தெரியாமல் திக்கற்ற நிலைமையிலே ஆகாரை போல வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பார்த்து, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன். ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு, மனது ஒரு போதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. உன் தேவனாயிருக்கிற கர்த்தனாகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகின்றதான திரியை அணையாமலும் இருக்கிற தெய்வம். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் வாழ்க்கையில் அற்புதம் நிச்சயம். Receive your miracle. சோர்ந்து போகாதீங்க, அப்பா உங்களோடு கூட இருக்கிறார். நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, தம் கரங்கள் என்றும் உயர்ந்திடுமே. நல்வசனத்தின் வல்லமையாய் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்ற